ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ன்றது தொடர்ச்சியா நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி நெதன்யாகு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே வந்தாரு. அதுலதான் சமீபத்துல நம்ம பார்க்கும்போது தோஹா மேல நடந்த அட்டாக்கையும் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இது ஒரு நிரந்தர ஒப்பந்தமா அப்படின்னா, நிரந்தர ஒப்பந்தத்துக்கான அடிப்படைகள் எதுவும் இதுல காணப்படல. இதன் பிறகுதான் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த தகவல்கள் இருந்து இப்போதைக்கு போர் நிறுத்தம் வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இது நிரந்தர போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வேற ஏதோ ஒரு நோக்கத்திற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நாடகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? இந்த இதுல 72 மணி நேரத்துக்குள்ளார நீங்க எல்லா பணைய கைதிகளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன் இவ்வளவு மில்கி மிஸ்ட் இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். பணைய கைதிகளை விடுவிப்பது. ரெண்டாவது அங்க இருக்கிற அந்த ஹமாஸை அழித்து ஒழிப்பது அப்படின்ற ரெண்டு நோக்கத்தை அறிவிச்சுட்டு தான் என்ன பண்ணாரு, நெதன்யாகு உள்ள போனார், போர் தொடுக்க போனார். அந்த ரெண்டு நோக்கத்தை அவர் அடைஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அடையல. இந்த இஸ்ரேல் உலகமாக பெரிய ராணுவம், அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிம்பமும் பொய்யா போச்சு. 2 வருடங்கள் போரிட்ட பிறகும் இவங்களால எந்த ஒரு ஒரே ஒரு பணைய கைதியை தவிர வேற யாரையும் உயிரோட மீட்க முடியல அப்படின்றதான் உண்மை. ரெண்டாவது அங்க இருக்கிற ஹமாஸை முழுமையா அழிச்சு ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னுடைய போர் நோக்கமா அறிவிச்சாங்க. இப்ப வரைக்கும் அப்படி முழுமையா அழிக்கப்படல. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் மொழிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சர்வதேச அரசியல் குறித்து பல்வேறு கட்டுரைகளை எழுதி வருபவர் ஆராய்ச்சியாளர் திரு பாஸ்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2 ஆண்டு கால காசா மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் தற்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பக்கம் அறிவிச்சிருக்காரு. ஹமாஸும் ஒரு பக்கம் இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது கேரண்டி ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு பக்கம் சொல்றாங்க. சோ இந்த சீஸ்ஃபயர்ன்றது முதல் கட்டமாக ஹமாஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இது ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை நோக்கி போகிறதாக நம்ம எடுத்துக்கலாமா? அதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்படுது. நம்ம அதுல இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இதுல இருக்கிற அந்த இப்ப போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அந்த தகவல்களை கொஞ்சம் முதல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 2 ஆண்டு கால கொடுமை, அந்த மக்கள் மீது செலுத்தப்பட்ட கொடுமை இதோட முடிவுக்கு வருவது அப்படின்ற ஒரு நிலை எட்டிருக்கிறதால அதுக்கு நம்ம முதல்ல மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கலாம். நேயர்களோட அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் அந்த செய்திகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படுற அந்த உணர்வு, அந்த கொடுமையான அந்த அவங்க அனுபவிக்கிற அந்த கொடுமைகள்லாம் பார்த்து உண்மையிலே மனம் வந்த நாட்கள் பல நாட்கள் உண்டு. அதனால அந்த வகையில அந்த கொடுமைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெளியே வந்திருக்குது. அது கீற்று நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம். அதனால அந்த வகையில இந்த கொடுமை முடிவுக்கு வருது அப்படின்ற நினைக்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சியை நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுல உண்மையிலே எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மகிழ்ச்சி. இப்போ இந்த தனிப்பட்ட முறையில இந்த மகிழ்ச்சியை தாண்டி இந்த ஒப்பந்த விவரங்கள்லாம் வெளியில வந்திருக்கு, நம்ம பாக்குறோம். இந்த விவரங்கள் என்னென்ன சொல்லுது? நீங்க சொல்லி இது நிரந்தரமானதா இல்ல தற்காலிகமானதா அப்படின்றத அந்த ஒப்பந்த விவரங்கள் இருந்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒப்பந்த விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் 24 மணி நேரத்துல அந்த இஸ்ரேலிய படைகள் முதல்ல 2 பேரும் ஒப்புக்கொண்ட ஒரு பகுதியை நோக்கி பின்வாங்கி செல்லணும். இந்த 24 மணி நேரத்துல அந்த மக்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை தங்கு தடையின்றி அனுமதிக்கணும். 2வது. 3வது, இந்த 24 மணி நேரத்துக்குள்ளார இஸ்ரேலிய தரப்பும் ஹமாஸ் தரப்பும் எந்தெந்த பணைய கைதிகளை நீங்க உயிரோடு இருக்கிறாங்க கொடுக்க போறாங்கன்ற தகவல்களை அந்த பேச்சுவார்த்தை நடத்தின அந்த குழு தெரிவிச்சிடும். அதன் பிறகு 72 மணி நேரத்துக்குள்ளார இந்த மொத்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பணைய கைதிகளை ஹமாஸும் அங்க சிறையில வதைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலும் விடுவிக்கணும் அப்படின்றதுதான் இந்த மொத்த விஷயமும் கூட. கூடுதலா இப்ப பின்வாங்கினதுல இருந்து மறுபடியும் உள்ள போகாம இருக்கணும் அப்படின்றதும் அந்த ஒப்பந்தத்துல கூறப்பட்டிருக்குது. அதுக்கு 200 பேர் கொண்ட அந்த அமெரிக்க இராணுவத்தினர் மற்றும்
இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட அந்த நாடுகளை சேர்ந்தவர்களும் அந்த கண்காணிப்பாளர்களும் அதுல இருக்கிறதா சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் வெளியில இருந்து இதை பார்க்கும்போது இது ஒரு முதல் கட்ட ஒரு ஒப்பந்தமா தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா இது ஒரு நிரந்தர ஒப்பந்தமா அப்படின்னா, நிரந்தர ஒப்பந்தத்துக்கான அடிப்படைகள் எதுவும் இதுல காணப்படல. இதன் பிறகுதான் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த தகவல்கள் இருந்து இப்போதைக்கு போர் நிறுத்தம் வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இது நிரந்தர போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அடிப்படையும் நம்மகிட்ட இல்லை. இல்ல, ஆனா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி 20 அம்ச விஷயத்துல முன் வச்சிருந்தாரு. ஆனா இப்ப இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வந்து வேற ஏதோ ஒரு நோக்கத்திற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நாடகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? என்ன சொல்ல போனா இந்த இதுல 72 மணி நேரத்துக்குள்ளார நீங்க வந்து எல்லா பணைய கைதிகளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன் இவ்வளவு அவசரம் கேட்டுறாங்க? 2 ஆண்டுகள் வந்து காத்திருந்தவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மாதங்கள் காத்திருக்க முடியாதா? ஏன் இந்த 72 மணி நேரத்துக்குள்ள நீங்க மொத்த பேரையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது ஒரு சந்தேக கண் கொண்டுதான் எல்லாரும் பாக்குறாங்க. அரசியலாளர்கள் அத்தனை பேரும் அது வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 முறை வந்து இந்த போர் ஒப்பந்தம் அறிவிச்சாங்க. ஆனா அறிவிச்சா அந்த போர் நிறுத்தம் வந்து மறுபடியும் வந்து தொடங்கி இஸ்ரேலிய படைகள் உள்ள போந்து மறுபடியும் அந்த போரை தொடங்கினதான் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த சண்டை தொடர்ந்ததுதான் நம்ம பார்த்தோம். அதனால இந்த முறையும் இப்ப இந்த அவசரம் காட்டுறதை வச்சு பார்க்கும்பொழுது காட்டும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த மாதிரி இதுல ஏதோ உள்நோக்கங்கள் இருக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லா அடிப்படைகளும் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த இந்த அதாவது ட்ரம்ப் தான் வந்து எல்லாத்தையும் தான் எல்லாத்தையும் செய்யறதா ஒரு 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 பிரம்மை ஏற்படுத்துறாரு. அது என்ன சொல்ல போனா, நீங்க வந்து உள்ள விடல அப்படின்னா உங்க மேல வந்து கடுமையான வந்து வன்முறை நிகழ்த்தப்படும், இல்ல வந்து நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு நரகத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மிரட்டல் விட்டுக்கிட்டு இருந்தார். உண்மையிலேயே இந்த மிரட்டலோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதனாலதான் வந்து ஒரு போர் நிறுத்தம் வந்துதான்னு கூட நம்ம சிந்திக்கிறதுக்கு இடம் உண்டு. இது முதல்ல இந்த நரக காமிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இனிமே இன்னும் நரக காப்பிக்கிறது அங்க என்ன இருக்குது? அந்த மக்களுக்கு வந்து 70-80 விழுக்காடு அந்த வீடுகள் அடிச்சு தரமட்டமாக்கப்பட்டுருச்சு. இதுக்கு மேல அங்க வீடுகள் அங்க தங்கறதுக்கு எந்த வீடும் இல்லை. அவங்களுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கப்படலை. அங்க வந்து ஒரு பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் வந்து தலைவிரித்து ஆட்டினது வந்து ஐநா அமைப்பு வந்து ஏற்கனவே இங்க பொதுவெளியில அங்க திட்டமிட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இருக்க இடமும் உணவும் இல்லாம அந்த மக்கள் அதை விட்டு ஓட வைக்கணும் அப்படின்றதான் அதுல இருக்கிற இலக்கு. அந்த இலக்குல அவங்க உண்மையிலே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைகளும் அந்த பெரியவர்களும் கொல்லப்படுறது மட்டும் இல்லை, அந்த உணவுக்காக கையெழுந்துறதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு எவ்வளவு பதவியளிப்பா இருக்கும். இப்போ நம்ம வீட்டுல ஒரு குழந்தையோ நம்ம வந்து ஒரு பெற்றோர் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச உணவை கூட உறுதி செய்யப்படுத்த முடியல அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு பெரிய வலியா இருக்கும், எவ்வளவு ஒரு நரக வேதனையா இருக்கும். இதை விட இன்னும் பெரிய நரக வேதனையை இதுக்கு மேல காமிச்சிட முடியும். அந்த குளிர்ல இன்னும் சொல்ல போனா அங்க நம்மள மாதிரி வந்து வெயில் நிறைந்த பகுதினாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா குளிர் இருக்கும், கடுமையான குளிர் இருக்கும். அவங்களால வந்து ஒரு நல்ல சூழல் இல்லை, உறங்குவதற்கான சூழல் இல்லை அப்படின்னா அவங்களால உறங்கவே முடியாது. அங்க இருக்கிற சூழல் அந்த மாதிரி, தட்பவெப்ப சூழல் அந்த மாதிரி. இப்படி உணவு உடை இருப்பிடம் இதுல எதுவுமே வந்து அவங்களால வந்து தன்னுடைய சொந்த அடிப்படை தேவைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு ஒரு நரகத்தை காமிச்சிட்டு இதுக்கு மேல நான் ஒரு நரகத்தை காமிப்பேன் அப்படின்னா இது வந்து ஏன்னா அது சிரிப்புகரமான ஒரு விஷயம்தான். ஏற்கனவே அங்க நரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ரெண்டாவது இவர் மிரட்டல் இதுக்குதான் முறையா மிரட்டல் விட்டாருன்னு அதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி மிரட்டல் விட்டுருக்கிறார், அந்த அமாசை மிரட்டிருக்காரு. ஆனா அப்பெல்லாம் வந்து பெருசா அமாசை அதை பத்தி கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்ப மட்டும் மிரட்டல் விட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே அது உண்மையை சொல்லணும்னா முன்னாடி மிரட்டல் விடும் போதெல்லாம் பேஸ்மெண்ட் வீக்கு தான், பில்டிங் தான் பெருசா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இவர் காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த முறை என்னன்னா, அந்த மேற்காசிய நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட ஒப்புதலோட தான் இந்த முயற்சி தொடங்கப்பட்டது. அப்போ பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு முன்னாடியே. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து நீ ஒத்துக்கள்னா ஒன்னு அடிச்சிருவோம், மிரட்டிடுவோம், குத்திடுவோன்ற மாதிரி ஒரு மிரட்டல் விடுறாரு. இப்போ இது என்னன்னா, ஏற்கனவே வரப்போற விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு வலுவான ஒரு தலைவராகவும் தன்னோட தலைமையில வந்துதான் அங்க வந்து ஒரு அமைதி கொண்டு வரப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துற ஒரு நிகழ்வா தான் நம்ம பார்க்கணும் இதை. ஆனா இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் தான் வந்து உலகத்தினுடைய பீஸ் மேக்கர் அப்படின்ற ஒரு விஷயத்த கிளைம் பண்றாரு. அப்போ இந்த ஒரு சமாதானத்துல வந்து அவர் வந்து இந்த அமைதி அப்படின்றது வந்து அவருடைய நோக்கம் இல்லைன்றதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த அமைதி நோக்கத்துல தன்னோட சுயநலத்தை அதுல பார்த்துக்கிறாரு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு, ஒரு அமைதி ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு, அது தன்னால ஏற்பட்டதாகவும் அது தான் இல்லைன்னா அந்த அமைதியை ஏற்படுத்த முடியாது. அப்படி தன்னை மாதிரி ஒரு வலுவான ஒரு தலைவர் இருந்ததால்தான் இப்படி ஒரு அமைதி வந்திருக்குதுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலமா தன்னை அமைதிக்கான தலைவராக காமிச்சிருக்காரு. ஆனா உண்மை என்ன,
இதுவரைக்கும் அங்க செல்கின்ற எல்லா ஆயுதங்களும் அமெரிக்காவில இருந்து தான் போகுது. அதை இவர் தான் வந்து ஒப்புதல் வழங்குறாரு. அப்போ உண்மையிலேயே ஒரு அமைதிக்கான தலைவர் நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன்னா, அந்த ஆயுதங்களை நான் வந்து ஒப்புதல் தரமாட்டேன். இப்ப ஸ்பெயின் அறிவிச்சிருக்காங்க அவங்களோட எந்த ஒரு ஆயுத பரிவர்த்தனையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு அமைதிக்கான எடுக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு முன்னெடுப்பு. அப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாருன்னா நம்ம வந்து ஒத்துக்கலாம், இவர் வந்து ஒரு அமைதிக்கான தலைவர்னு ஒத்துக்கலாம். ஆனா அந்த பக்கம் கொடுக்க வேண்டிய ஆயுதத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த பக்கம் வந்து நான் வந்து அமைதியை வந்து உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது இது பில்டப் தான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது, ஹமாஸ் வந்து இந்த முதல் கட்ட இந்த பேச்சுவார்த்தை இந்த ஒப்பந்தத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எந்த அடிப்படையில இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ட்ரம்ப் சொன்ன நிபந்தனையை தான் வந்து ஹமாஸ் இப்போ ஏற்றுக்கொண்டு இருக்காங்கன்னு பொழுது இப்போ வேற வழி இல்லாம ஹமாஸ் வந்து இது ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய பார்வையிலிருந்து இப்ப பார்க்கும்போது ட்ரம்ப்பால தான் இதை எடுத்துக்கிட்டாங்கன்றது பாக்குறத விட இதுக்கு கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள்ல கத்தார், ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேலியர்கள் இவங்கதான் முன்பு இருந்திருந்தாங்க இது வரைக்கும். ஆனா இப்ப யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா எகிப்து, துருக்கி போன்ற நாடுகளும் கத்தாரோட சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. மறைமுகமா மற்ற நாடுகளும் இதுல வந்து பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்றதுதான் செய்திகள் சொல்றது. பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனா அடிப்படையில என்னன்னா முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தைக்கு இப்ப நடந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு அடிப்படையான வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடு என்ன அப்படின்னா எல்லா மேற்காசிய நாடுகளும் இந்த அமைதி ஒப்பந்தத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க, நேரடியாகவோ மறைமுகமாவோ இதுல ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றதுதான், அதுல வந்து தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. அந்த அடிப்படையில ஹமாஸ் தனிச்சு தனி சின்ன அமைப்பு, அது ஒரு சின்ன பகுதியில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது தனிச்சு இயங்குறதுக்கான எந்த அடிப்படையும் கிடையாது. அங்க இருக்கிற மேற்காசிய நாடுகளுடைய ஒத்துழைப்பு இல்லாம அவங்களால தனிச்ச முறையில இயங்குறதுக்கான எந்த அடிப்படையும் கிடையாது. அதே போல இஸ்ரேலும் தனிச்சு இயங்குறதுக்கான எந்த அடிப்படையும் கிடையாது. அமெரிக்காவோட அரசியல், பொருளாதார, ராணுவ அந்த ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா ஒரு நாள் கூட அவங்களால வந்து இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்க இதுக்காக அமெரிக்கர்கள் செலவழிச்ச அந்த பணம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 31 பில்லியன் அப்படின்ற மாதிரி சமீபத்துல ஒரு செய்திகள் கூட வந்தது. அப்போ இரண்டு பக்கமும் வந்து இந்த போருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ரெண்டு பக்கமும் இணைஞ்சு இந்த மாதிரி ஒரு அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இது வந்து ஓரளவுக்கு இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாம், அந்த பக்கம் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவுக்கு வந்ததால இருதரப்பும் இதை ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதனாலதான் இதை ஏத்துக்காங்கன்னு பாக்கணுமே தவிர இது வந்து ட்ரம்ப் வந்து பயமுறுத்தினாலே இல்ல அவர் முன்னெடுத்தாலே இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப ஹமாஸுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ன்றது வந்து தொடர்ச்சியா நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு வந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே வந்தாரு. அதுலதான் சமீபத்துல நம்ம பார்க்கும்போது தோஹா மேல நடந்த அட்டாக்கையும் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் வந்து இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்து ஒப்புக்கொண்டதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி பல முறை அமைதி ஒப்பந்தங்கள் பல நாடுகளும் வந்து வேண்டுகோள் விடுத்துமே கேட்காத இஸ்ரேல் இப்போ வந்து ஏன் அமைதி ஒப்பந்தத்தை ஏத்துக்கணும், இப்ப ஏன் வந்து அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு வரணும் அப்படின்றதுதான் முக்கியமா நம்ம கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. அதன் அடிப்படையில் தான் இந்த அமைதி ஒப்பந்தம் நீடிச்சு நிக்குமா இல்ல விரைவில் வந்து இது வந்து ஒரு முடிவுக்கு வந்து மறுபடியும் போர் தொடங்குமான்றதையும் அதுதான் நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ முதல்ல இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கான தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 20 அம்ச அந்த எல்லா மேற்காசிய நாடுகளும் அமெரிக்காவும் இணைஞ்சு உருவாக்குற அந்த 20 அம்ச விஷயம்தான். 20 அம்ச விஷயத்துல பாத்தீங்கன்னா அதுல ஹமாஸுக்கு எதிர்காலத்துல வந்து இந்த நிர்வாகத்துல எந்த இடமும் இல்லை அப்படின்றதா அவங்க எல்லாரும் ஒத்துருக்குறாங்க. அது எவ்வளவுதானா அந்த ஹமாஸ் வந்து அதை வந்து மறுத்திருக்கிறாங்க. அதை நம்ம வந்து அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா எப்படி வந்து மேல கட்டமைக்க போறோம் அப்படின் போது அந்த மேற்காசிய நாடுகள் வந்து அதுக்கான பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. அதுதான் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து மீண்டும் வந்து கட்டமைக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க, அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்றதுதான் அவர் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப மேல கட்டமைக்கிறதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா யார் அதை நிர்வகிக்கிறது அந்த பகுதி அப்படின்னு வரும்போது டோனி பிளேயர் தலைமையிலான அந்த குழு வந்து நிர்வகிக்கும்னு சொல்றத ஹமாஸ் வந்து மறுத்திருக்கிறாங்க. அப்போ இது எல்லாம் வந்து 20 அம்ச திட்டத்துக்குள்ளார ஒரு விஷயம் தெளிவா இருக்கு, போர் முடிவு கொண்டு வரப்படணும், பிணைய கைதிகள் மீட்கப்படும் அப்படின்ற 2 விஷயங்கள் தெளிவா இருக்கு. ஆனா ஹமாஸ் வந்து அந்த ஆயுதத்தை கைவிடுறதா அந்த தனிநாடு அறிவிக்கிறத பத்தி எந்த தகவலும் அதுல இல்லை. அப்போ ஹமாஸ் ஆயுதத்தை கைவிடணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், தனிநாடு அறிவிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. அப்ப ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்குது. அங்க இவங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத போது அவங்க வந்து ஆயுதத்தை கைவிடுறதுன்றதோ அந்த நிர்வாகத்துல வந்து பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்றதோ ஒன்னும் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. அவங்களுக்கு அதை ஏற்க முடியாதுன்றதை ஏற்கனவே அவங்க அறிவிச்சுட்டாங்க. ஆனா இந்த 20 அம்ச திட்டத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது,
இப்போ இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 அம்ச திட்டத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு பின்னணி இருக்கும். அந்த பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான தொடக்க புள்ளியை நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, கத்தார்ல கூடுன அந்த ஹமாஸ் தலைவர்களை வந்து கொலை செய்யறதுக்காக திட்டமிட்டு இஸ்ரேலிய போர் விமானங்கள் வந்து அங்க வந்து ஒரு ஏவுகணை தாக்குதல் தொடுத்ததுதான் ஒரு தொடக்க புள்ளியா எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா உண்மையான தொடக்க புள்ளியை நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, நேரடியா ஈரான் மீத வந்து ஆயுத தாக்குதல் தொடுத்ததுதான் நம்ம வந்து உண்மையான ஒரு தொடக்க புள்ளியா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நடந்த அந்த மேற்காசில் நடந்த அந்த நகர்வுகள்னு பாத்தீங்கன்னா நிறைய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நகர்வு. அதுவும் ஒரு சில வாரங்கள்ல இவ்வளவு மாற்றங்களை யாரும் வந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு மாற்றங்களே கிடையாது. முதல் விஷயம், ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம், அதாவது கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. அந்த போர் ஏற்பட்டப்ப வந்து புதின் ஒரு வார்த்தை சொன்னார், நாங்க வந்து பாதுகாப்பு அம்சங்கள் தற்காப்பு அம்சங்களையும் சேர்க்கணும்னு நாங்க சொன்னோம், எங்களுடைய பார்ட்னரான ஈரான் தான் அவங்க ஒத்துக்கல, அப்படி ஒத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொன்னார் அந்த டைம்ல. அப்ப அதன் பிறகு மறுபடியும் இந்த ஒப்பந்தம் வந்து இப்போ வேகமா வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது, இந்த மாசத்துல நடைமுறைக்கு வந்திருக்கு. நடைமுறைக்கு வரும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, பேச்சுவார்த்தை, அதாவது இப்போ மிரட்டல் நடந்துகிட்டு இருக்குது, அதாவது இவங்க மேல மறுபடியும் நாங்க வந்து போர் தொடுப்போன்ற ஒரு மிரட்டல் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது பாதுகாப்பு அம்சத்தையும் உள்ளடக்குனது, அது அதனால இங்க கவனத்துல எடுத்துக்கணுன்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க அந்த ரஷ்ய தரப்பு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க வந்து நீங்க தாக்குனீங்கன்னா குறிப்பிடத்தக்க அளவுக்கு எங்களுடைய பங்களிப்பும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இருக்கும் அப்படின்றதுதான் அது காட்டுது. ரெண்டாவது, அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு, அதாவது அது நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் அந்த தாக்குதல் நடக்குது, கத்தார் மேலான நேரடி தாக்குதல் நடக்குது. நேரடி தாக்குதல் நடந்த உடனே அந்த சவுதியும் பாகிஸ்தானும் வந்து இந்த நாட்டின் மீது மற்றவர்கள் படையெடுத்தாலோ இல்ல மற்ற நாடுகள் அந்த நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்தாலோ இருவரும் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலா கருதி என்ன பண்ணணும், நேட்டோ மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒருவர் தற்காத்துக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அது வந்து அணு ஆயுதத்தையும் உள்ளடக்கியதா அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈரான் வந்து சொந்தமா அணு ஆயுதங்களை தயாரிச்சு தன்னை தற்காத்துக் கொள்ளுதல் அப்படின்ற அந்த பாதையை தேர்ந்தெடுத்துச்சு. ஆனா இது வரைக்கும் அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கல, ஆனா அதுக்கான வலிமையோடு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உலகத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா சவுதி என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே அணு ஆயுதத்தை கையில வச்சிருக்கிற பாகிஸ்தான் கூட வந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு தனக்கான அணு ஆயுத தற்காப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. இது வந்து இது வரைக்கும் யாரும் எண்ணி பார்க்காத ஒரு விஷயம். ஆனா இது ஒரு நாள்ல நடந்ததானே கிடையாது, அப்படி எந்த ஒரு ஒப்பந்தமும் அவசர கதியில நடந்திருக்க முடியாது ஒண்ணு. ரெண்டாவது, அமெரிக்கர்களுடைய ஆதரவு இல்லாம இது நடக்கவும் முடியாது. ஏன்னா அங்க ரெண்டு பேர் இந்த பாகிஸ்தானுடைய ஆயுதங்களை 2 பேர் வழங்குறாங்க. ஒண்ணு 70 விழுக்காடு ஆயுதம் வந்து சீனாவில இருந்து வருது, 30 விழுக்காடு ஆயுதம் வந்து அமெரிக்காவில இருந்து வருது. F-16 போன்ற அந்த போர் விமானங்கள்லாம் அமெரிக்காவில இருந்து தான் வரணும். அதுக்கான மெயின்டெனன்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் பொருள்லாம் அவங்க தான் கொடுத்தாகும். அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லும் போது அது என்ன பண்ண முடியும், அவங்களால வந்து ஒரு போர் நடவடிக்கைகளையோ ஒரு தற்காப்பு நடவடிக்கைகளையோ அவங்களால ஈடுபடவே முடியாது. அதே போல சீனாவும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஆயுதம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இது தனிச்சா எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்றதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. இல்ல பல நாடுகளும் வந்து ஒப்புதல் இல்லாம இப்படியான ஒரு முடிவு எடுத்துக்க முடியாது. ஆனால் அப்படி ஒரு முடிவை வேகமா எடுத்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்ப ஈரான் ரஷ்ய ஒப்பந்தம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதன் பிறகு வந்து சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு முக்கியமா இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவும் கத்தாரும் இணைந்து இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம், அதாவது கத்தாரின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டால் அது வந்து அமெரிக்காவின் மீதான தாக்குதலாக கருதப்பட்டு அதுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து சைன் பண்ணார். அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த பகுதியுடைய மொத்த தற்காப்பு கட்டமைப்பும் முழுக்க மாறி போச்சு. இப்ப மாறினா இப்ப எந்த நாட்டு மேலேயும் வந்து நீங்க வந்து போர் தொடுத்தாலும் மற்ற நாடுகள் உள்ள வரும். அது வந்து ஒரு பிராடரான ஒரு பெரிய போராதான் அது முடியும் அப்படின்ற ஒரு சூழல். அப்படி சூழல் ஏற்பட்ட பிறகு இப்ப நம்ம 20 அம்ச அந்த ஒப்பந்தம் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட அங்க இருந்த அந்த மேற்காசிய சூழல் வந்து கிட்டத்தட்ட மாறி போயிடுச்சு. இதுக்கு போருக்கு முன்னாடி இருந்த சூழலும் இப்ப இருந்த சூழலும் மொத்தமா மாறினதுக்கு பிறகுதான் இப்படியான ஒரு 20 அம்ச திட்டம், அதை வந்து அது மேற்காசிய நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து இந்த மாதிரியான ஒரு 20 அம்ச திட்டத்தை உருவாக்குறது, அதை வந்து ஹமாஸ்ட கொடுத்து நீங்க ஏற்கதான் வேணும்னு சொல்றது. அதன் பிறகு அவங்க அதுக்கு ஒரு நேர்மறையான பதிலை வழங்கி இப்போ வந்து ஒரு முதல் கட்ட ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமா ஒரு முதல் கட்ட போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சூழல் ஏற்பட்ட மாற்றம் தான் இப்படியான ஒரு போர் நிறுத்த நடவடிக்கைக்கு காரணமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க பிறகு இந்த நீங்க சொன்ன மாதிரி நெத்தன்யாகு வந்து இப்ப எந்த நாட்டு மேலேயும் ரொம்ப எளிமையா போர் தொடுக்கிறதுன்றது சாத்தியமற்றதா மாறி போச்சு. இப்போ இனிமே அவரால் வந்து தொடர்ந்து
யார் மேல தாக்குதல் தொடுக்க முடியும், அதிகபட்சம் சிரியா மேலேயும் லெபனான் மேலேயும் தாக்குதல் தொடுக்க முடியும். அது அவங்கள்ட்ட தான் அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாம இருக்கு. மற்ற எந்த நாட்டு மேலேயும் இவங்களா எந்த போர் தொடுக்க முடியாது, குறிப்பா ஈரானின் மீது போர் தொடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழலை எட்டினதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்திருக்கு. அப்ப இந்த சூழல் மாற்றம் தான் இப்படியான ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு காரணம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப நீங்க சொல்ல வச்சு பார்க்கும்போது சார், இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டதுனால அவங்களும் இந்த இந்த அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி அவங்களும் தள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா? அவங்க அப்படி ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்றத விட இந்த போர் தொடங்குறதுக்கான அடிப்படை ஒரு நோக்கம் இருக்கும். எந்த ஒரு போர் தொடங்கினாலும் எதை கண்ணை மூடிட்டு போற ஏதோ ஒரு ரவுடி போற ஒருத்தரை கூட்டு வச்சு அடிக்கிற விஷயம் கிடையாது. நிறைய செலவு செஞ்சு உயிர்களை பலி கொடுத்து செய்யக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயுதங்கள் மூலமா செய்யக்கூடிய ஒரு அரசியல் பொதுவா சொல்லுவாங்க. இதை அப்படியான ஒரு அரசியல்ல ஒரு நோக்கம் இல்லாம ஒரு அரசியல் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு பொருளாதார நோக்கம் இருக்கு. அந்த பொருளாதார நோக்கம் அப்படின்னா இந்த ஹமாஸ் தாக்குதல் நடந்த போது என்ன நடந்துச்சு, ஐமெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தியா மிடில் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க. அது அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு தாக்குதல் தொடங்குச்சு. அதன் பிறகு நெத்தன்யாகு என்ன சொன்னாருன்னா, இது ஒரு இஸ்ரேல் இந்த போரின் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வணிக மையமாய் மாறிடும் அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்லிட்டு இருந்தார். எப்போ அந்த நோக்கம் இப்ப நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றதான் பார்க்கணும். அந்த நோக்கம் நிறைவேறலையான்றதை நம்ம அடுத்த கேள்வியில பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த போரோட நோக்கம், இந்த இஸ்ரேலோட நோக்கம் நிறைவேறிக்கா முதல்ல. அப்போ அது பரந்துபட்ட அளவுல பார்க்க வேண்டிய விஷயம். உடனடி நோக்கம் என்ன? பணைய கைதிகளை விடுவிப்பது. ரெண்டாவது அங்க இருக்கிற அந்த ஹமாஸை அழித்தொழிப்பது அப்படின்ற ரெண்டு நோக்கத்தை அறிவிச்சுட்டு தான் என்ன பண்ணாரு, நெத்தன்யாகு உள்ள போனார், போர் தொடுக்க போனார். அந்த ரெண்டு நோக்கத்தை அவர் அடைஞ்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அடையல. ஒரே ஒரு பிணைய கைதியை மட்டும் விடுவிச்சதா, ஒரு முறை போரிட்டு விடுவிச்சதா நம்ம பார்த்தோம். மற்ற நேரங்கள்ல விடுவிக்க போற நேரத்துல பணைய கைதிகள் உயிர் விட்டதாதான் நமக்கு தகவல்கள் வந்துச்சு. அப்ப அதன் பிறகு இவ்வளவு 2 வருடங்கள் போரிட்ட பிறகும் இவங்களால ஒரே ஒரு பணைய கைதியை தவிர வேற யாரையும் உயிரோட மீட்க முடியல அப்படின்றதான் உண்மை. ரெண்டாவது அங்க இருக்கிற ஹமாஸை முழுமையா அழிச்சு ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னுடைய போர் நோக்கமா அறிவிச்சாங்க. இப்ப வரைக்கும் அப்படியும் முழுமையா அழிக்கப்படல. அப்ப ரெண்டு நோக்கத்திலயும் நெத்தன்யாகு தோல்வியை தழுவிட்டார். போற விஷயத்துல தோல்வியை தழுவிட்டார். இதுக்கு மேலேயும் போய் நம்ம மொத்த காசாவை நாங்க ஆக்கிரமிச்சிட்டதுக்கு பிறகு நாங்க பிணைய கைதிகளை மீட்போம் அப்படின்னு சொல்லி சமீபத்துல போனார். ஆனா அது முடியாத ஒரு விஷயம் அப்படின்றதுதான் நடைமுறை யதார்த்தமா மாறி போச்சு. அப்போ இஸ்ரேல் தன்னுடைய நோக்கத்துல தோல்வி அடைஞ்சு போச்சு. ரெண்டாவது அமெரிக்காவுடைய நோக்கம் என்ன? இந்தியாவை மையமா வச்சுக்கிட்டு ஒரு ஐமெக்ன்ற அந்த எக்கனாமிக் காரிடாரை இஸ்ரேல் வழியா செயல்படுத்துறது அப்படின்றதுதான் அந்த பொருளாதார நோக்கம். அந்த பொருளாதார அறிவிப்பு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஐஎன்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு சொல்லி ஈரான், ரஷ்யா, இந்தியா நாடுகள் இணைஞ்சு அறிவிச்சாங்க. அந்த அறிவிச்சதுக்கு பிறகு அதுக்கு மாற்றாதான் இந்த ஐமெக்ன்ற எக்கனாமிக் காரிடார் அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப ஐமெக்ன்ற அந்த எக்கனாமிக் காரிடார் இதுக்கு மேலேயே செயல்படுத்த முடியுமா, அதுக்கான அடிப்படைகள் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு அடிப்படைகள் உருவாயிருக்கா அப்படின்னா அந்த எக்கனாமிக் காரிடாரோட மையம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இப்ப அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய வணிக போர் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த வணிக போர் நடைபெற்றதுக்கு பிறகு அப்போ இந்தியாவை மையமா வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஐமெக்ன்ற சொல்லக்கூடிய அந்த எக்கனாமிக் காரிடார் செயல்படுத்த முடியுமானா, பொருளாதார வளையத்தை செயல்படுத்த முடியுமானா முடியாதுன்ற யதார்த்தத்தை அது எட்டிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இதை அறிவிக்கும் பொழுது பைடனோட நிர்வாகம் இருந்துச்சு. பைடனோட நிர்வாகம் என்ன அப்படின்னா, அந்த ஏற்கனவே இருந்த அந்த உலகமய பொருளாதார கட்டமைப்புல தொடர்ந்து சிந்திக்கிறது அப்படின்றதுதான் உண்மை. அப்படியான ஒரு கட்டமைப்புல ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை என்ன? இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு எல்லா உற்பத்தியையும் அமெரிக்காவுக்கு கொண்டு வர்றது, அமெரிக்காவில் உற்பத்தி செஞ்சு உலக நாடுகளுக்கு விற்பனை செய்யறது அப்படின்ற அந்த அடிப்படையே மாறி போச்சு. முன்னாடி இருந்த அடிப்படையும் இப்ப இருந்த அடிப்படையும் மாறி போச்சு. அந்த நோக்கமே மாறி போச்சு. இதன் பிறகு இந்த ஐமெக் உயிரோட இருக்குமான இருக்கிறதுக்கான எந்த அடிப்படையும் இல்லை. அப்போ அதுக்காக நடத்த போறதா அந்த போர் தொடர்றதுல எந்த அடிப்படை இருக்குதா? அதுக்கான எந்த அடிப்படை இதுக்கு மேல இருக்கிறதுக்கு எந்த அடிப்படை இல்லை. அப்போ அந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட அந்த நோக்கம் ஏற்கனவே அது முடிவுக்கு வந்துடுச்சு. அதே பிறகு போர் அறிவிச்ச பிறகு இஸ்ரேல் தன்னோட நோக்கமா அறிவிச்சு கொண்ட அந்த 2 விஷயத்திலும் தோல்வி அடைஞ்சிடுச்சு. மேலும் 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 இந்த போரை தொடங்குறது மூலமா செலவினங்கள் கூடுமே தவிர இவங்களுடைய அதுக்கான பொருளாதார ஏதாவது ஒரு செலவு செஞ்சீங்கன்னா அதுக்கு வரவு வரணும். வரவு இல்லாத செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆகும்? கடன் தான் அதிகமாகும். அமெரிக்க கடன்கள் ஏற்கனவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த போர் தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் அதிகரிக்கதான் செய்யும். அது அவங்களுடைய இந்த பைனான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் கூட்டதான் செய்யும். அப்படி இருக்கும்போது அவங்க தொடர்றதுக்கான அந்த அடிப்படையும் இல்லை. இப்போ இந்த மாதிரி அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த பொருளாதார அடித்தளம் மொத்தமா மாறி போச்சு. அதே போல
அந்த பொருளாதார அடித்தளத்தின் அடிப்படையில அறிவிக்கப்பட்ட அந்த திட்டம் இதுக்கு மேல செயல்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையை அவங்க இழந்துட்டாங்க. மூணாவதா இந்த இஸ்ரேல் வந்து உலகம்தான் பெரிய ராணுவம், அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிம்பமும் பொய்யா போச்சு. அவங்களால வந்து அறிவிச்சு கொண்ட ஒரு சின்ன அமைப்பு அவங்களால வந்து தோற்கடிச்சு தன்னோட பிணைய கைதிகளை மீட்கிறதுக்கு அளவுக்கு கூட அவங்கள்ட்ட வலிமை கிடையாதுன்றது உலகம் முழுக்க பார்த்துட்டோம். அப்போ எல்லா வகையிலும் தோல்வி அடைஞ்ச பிறகுதான் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து முதல் கட்ட ஒரு சமாதான ஒப்பந்தம் அறிவிக்கப்படுறது பார்க்கிறோம். அப்ப அந்த சூழல் மாற்றம் தான் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து அதன் மூலமா பிணைய கைதிகளை மீட்பது. அது தன்னுடைய நோக்கமான ஹமாஸை வந்து அழிக்க முடியாது, அதே சமயத்துல அவங்கள உலக நாடுகளுடைய துணையோட அவங்களை அதுல இருந்து அகற்றுறது, அந்த நிர்வாகத்துல இருந்து அகற்றுறதுன்ற அடுத்த பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்ந்துருக்காங்க. போரின் மூலமா செய்ய முடியாது, இனிமே வந்து என்ன பண்ண போறாங்க, அரசியல் பேச்சுவார்த்தையின் மூலமா செய்யறது அவங்க செய்யறாங்க. அப்போ இந்த வகையில வந்து ஏற்கனவே இஸ்ரேல் தோத்து போச்சு. அப்போ ஹமாஸ் வெற்றி அடைஞ்சிருச்சா? அவங்க நோக்கம் வந்து ஒரு இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்துருக்காங்க இல்லையா, அவ்வளவு பேரை பலி கொடுத்துருக்காங்க, 67,000 பேரை பலி கொடுத்துருக்காங்க, இவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க, நரகத்துல வாழ்ந்துருக்காங்க. எதுக்காக? தனக்கு வந்து ஒரு சுதந்திர தேசம் வேணும், எனக்கான ஒரு சுதந்திர நாடு, விடுதலை பெற்ற ஒரு நாடா நாங்க அறிவிக்கப்படணும் அப்படின்றது அவங்களுக்கு நோக்கம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பல நாடுகள் வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரிச்சதை நம்ம பார்த்தோம். ஆனா அது முழுமையா அங்கீகரிக்கப்படலை, இன்னும் வந்து தனி நாடா அறிவிக்கப்படலை அப்படின்றதெல்லாம் உண்மைதான். நம்ம வந்து அதுல ஒண்ணு மாற்று இருக்கலாம். ஆனா அதை நோக்கி நகர்ந்துருக்காங்க அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் வந்து இன்னைக்கு தெருக்கள்ல இயங்கி பாலஸ்தீன கொடிகளை ஏந்துறாங்க. அப்போ அந்த தேசம்ன்றது ஒரு என்ன சொல்ல போனா ஒரு சர்வதேசியமா மாறி இருக்கு. சர்வதேச நாடுகளுடைய ஆதரவுல அரசுகள் ஒப்புக்கொள்ளனா கூட சரிதான், அரசுகள் வந்து இந்த தனிநாடா அங்கீகரிக்கலாம் சரிதான், உலக மக்களின் மனங்கள்ல வந்து தனிநாடா அங்கீகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்றதுதான் உண்மை. அப்போ இதன் அடிப்படையில பார்க்கும்போது அவங்களுடைய நோக்கத்துல குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அது கொடுத்த வேலை மிகப்பெரிய விலைதான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க நோக்கத்துல குறிப்பிடத்தக்க அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. இன்னும் முடிவா அவங்களுடைய தனிநாடு அப்படின்ற ஒரு நோக்கம்ன்றது இன்னும் முழுமை அடையல, அது அடையும் அப்படின்னு நம்பலாம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.